தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவில் ஐக்கியமடைகின்றன என்னும் கருத்தை நாம் முழுமையாக சரியான முறையில் அறிய வேண்டும். தற்போது அந்த உண்மையை நாம் அரை மனதுடனேயே ஏற்கிறோம். சரியாக சொல்வதானால், உண்மையான வைராக்கியத்தையும் பற்றற்ற தன்மையையும் பெறாமல் அதை முழு மனதுடன் நம்மால் ஏற்கவும் அதன்படி நடக்கவும் முடியாது. பகுக்க முடியாத அகண்டமான ஒரே தத்துவம் எல்லோரிலும் உறைந்திருக்கிறது என்ற கருத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டால், ஒரு தனி மனிதனின் மீது வெறுப்பையோ அல்லது மிருகங்களைப் போன்று உடலின்ப நாட்டங்களையோ நாம் கொள்ள மாட்டோம். மாறாக அவர்களுக்கு பின்னால் உள்ள அந்த தத்துவத்தின் மீது நமது கவனத்தை திருப்புவோம். அதற்கு நாம் முட்டாள்களைப் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதோ அல்லது பகுத்தறியாமல் நண்பர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ பொருள் அல்ல. அகண்டமான தத்துவத்தின் வெளிப்பாடாகவே இருந்தாலும் புலியை புலியென்றே அறிய வேண்டும். அதன் அருகில் சென்று அதை அணைத்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது. எல்லா ஆண்களிலும் பெண்களிலும் தெய்வீக தத்துவம் குடிகொண்டிருப்பதை அறிய வேண்டும். ஆனால் அந்த ஞானம் நமது பகுத்தறிவை பயன்படுத்துவதையும் நாம் இந்த உலகில் இருக்கும் வரை எச்சரிக்கையாக இருப்பதையும் தடுக்கக்கூடாது. தூய்மையற்ற ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழும் உலகியல் மனிதனிலும் அந்த ஒரே தத்துவம் இருப்பதை காண வேண்டும். ஆனால் அவனிடம் நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. அது மிக முக்கியமானது. அப்படி நடக்காவிட்டால் ஒரு நாள் நாம் கால் இடறி கீழே விழ நேரிடும். அதனால் நிச்சயமாக துன்பத்தை அடைவோம். இந்த விஷயத்தில் ஆன்மீக சாதகன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒன்றாக உள்ள பகுக்க முடியாத அந்த தத்துவத்தை எல்லோரிலும் காணும் அளவிற்கு நமது வெறுப்புகளும் போலியான மனித அன்பும் நமது பற்றுகளும் குறைகின்றன. அவற்றின் பலமும் நம்மீது அவற்றின் தாக்கங்களும் குறைகின்றன. ஆன்மீக சாதகன் பகுத்தறியாமல் உலகியல் மக்களுடன் பழகினாலோ அல்லது எதிர்பாலினத்தை சேர்ந்தவர்களுடன் பழகினாலோ அவனிடம் நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய தவறு உள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். உலகியல் பொருட்களிலும் இன்ப நாட்டத்திலும் அவனுக்கு உள்ள ஆசையின் வேகம் குறையவில்லை. மனமும் தூய்மையடையவில்லை. ஆன்மீக முன்னேற்றமும் இறை அனுபவத்தை பெறுவதும் அவனுக்கு நிச்சயமாக இல்லை. பொதுவாகவே பற்றுகள் நமது முழு அறிவையும் மூடி மறைத்து விடுகின்றன. உருவகங்களையும் மனிதர்களையும் புலப்பொருட்களையும் காண்பதை விட அவற்றிற்கு பின்னால் விளங்கும் ஆன்ம தத்துவத்தை நாம் காண வேண்டும். ஆனால் புலனின்பங்களில் நாட்டமும் நமது அற்பமான அகங்காரத்தில் பற்றும் நமது பகுத்தறிவை மூடி மறைக்கும் வரை அந்த அகண்டமான தத்துவத்தை நம்மால் எண்ணி பார்க்க முடியாது. எனவே தான் நாம் மீண்டும் மீண்டும் நமது பழைய தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லா சாதகர்களும் முடிந்தவரை வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வைராக்கியம் இல்லாமல் எந்த நன்மையையும் அடைந்துவிட முடியாது. வைராக்கியத்திற்கு நேர்மறை எதிர்மறை என 2 பரிமாணங்கள் உள்ளன. மற்றவர்களிடம் நாம் கொண்டுள்ள தொடர்பை முடிந்தவரை நீக்கிக்கொண்டு இறைவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அதனால் மற்றவர்களுடன் நாம் கொள்ளும் தொடர்புகள் அனைத்தும் நேரடியாக இல்லாமல் இறைவன் மூலமாகவே அமையும். மனித அன்பை இறைவனிடம் செலுத்தினால் அதை படிப்படியாக மாற்றியமைக்க முடியும். ஆனால் அப்படி இறைவனிடம் செலுத்தப்படாத அன்பு இழிநிலையை அடைந்து இறுதியில் துன்பத்தில் முடிகிறது. நாம் பிறருடன் ஏற்படுத்தி கொள்ளும் தொடர்புகள் நேரடி தொடர்புகளாக இருந்தால் அவை உடலுடன் சம்பந்தப்பட்டவை. எனவே மற்றவர்களுடன் கொள்ளும் தொடர்புகளும் உடல் மூலம் ஏற்படுபவையே. உண்மையான அமைதியையும் அருளையும் நமக்கு வழங்கக்கூடிய அழியாத பொருள் அதில் எதுவும் இல்லை. பொதுவாகவே நாம் நம்மை நமது உடலுடனும் புலன்களுடனும் விருப்பு வெறுப்புகளுடனும் தவறாக ஐக்கியப்படுத்திக் கொள்கிறோம். அதனால் இறைவனையே நாம் புறக்கணிக்கிறோம். இறைவனை பற்றி சந்தேகம் எழும்போது அகங்காரம், புலன்கள், புலப்பொருட்கள் இவற்றில் மிகுந்த பற்று ஏற்படுகிறது. அதனால் இறைவனே ஒதுக்கப்படுகிறார். புலனின்பங்களை அனுபவிப்பதிலும் பொருட்களை சேகரிப்பதிலும் ஆசை இருக்கும் வரையும், அகங்காரமும் கர்வமும் இருக்கும் வரையும் ஒருவனது வாழ்க்கையில் கடவுளுக்கு இடம் கிடையாது. ஆசைகள் மற்றும் பற்றுகளிலிருந்து முழு மனமும் விடுபட்டால் அக்கணமே ஒருவன் இறைவனை உணர்கிறான். எனவே இறைவனை நாம் அடையாவிட்டால், மெய்ப்பொருளின் ஒரு கீற்றையாவது நாம் உணராவிட்டால், ஏன் என்று மற்றவர்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆழ்மனங்களிலும் உணர்வரு மனங்களிலும் இன்னமும் ஆழமான ஆசைகள் இருக்கின்றன என்பதையும்
அந்த தடைகளிலிருந்து முதலில் விடுபட வேண்டும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அவற்றை அனுமதிக்கும் வரை இறைவனை உணர்தல் என்ற கேள்வியே எழாது. அனிச்சை தூண்டுதல்கள் நம்மை அடித்து செல்வதை நாம் தடுக்க வேண்டும். அத்தகைய தூண்டுதல்கள் நம்மில் எழும்போது நாம் நமது சைத்தன்ய இயல்பை விரிவுபடுத்த முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் அந்த தூண்டுதல்கள் சமுத்திரத்தில் அலைகள் மறைவதைப் போன்று உடனடியாக மறைந்து விடுகின்றன. தனது சைத்தன்ய இயல்பை விரிவுபடுத்த அறிந்தவன், அதாவது உயர் உணர்வு நிலைகளை அடையும் முறையை அறிந்தவன், தனது மனதில் தோன்றும் உணர்ச்சி தூண்டுதல்களால் பாதிக்கப்படுவது இல்லை. நம்முள்ளேயே எப்போதும் உரைகின்ற எல்லையற்ற பரம்பொருளான இறை உணர்வுடன் தொடர்பு கொள்ளுதல் உணர்ச்சி தூண்டுதல்களை கடந்து முன்னேறுவதற்கான முக்கிய வழியாகும். பின்னர் நமது எல்லா எண்ணங்களையும் நம்முள் உறையும் இறைவனுடன் மட்டுமே இணைக்க வேண்டும். பொய்யான விருப்பங்களை உண்மையான இஷ்ட தெய்வத்திடம் சமர்ப்பணம் செய். எவ்வளவு நேரத்தை நாம் சமுதாய வாழ்க்கையில் வீணடிக்கிறோம், மற்றவர்களை பற்றி எண்ணுவதில் எவ்வளவு நேரத்தை நாம் செலவு செய்கிறோம், அதை தியானத்தை போன்று மிகவும் ஆழமாக செய்கிறோம். ஆனால் அதில் தவறான உருவங்களையும் தவறான உணர்ச்சிகளையும் நாம் தியானிக்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற இது வழியன்று. சிறிய பொம்மைகளையும் கைப்பாவைகளையும் கடந்து முன்னேறி அவற்றின் கயிறுகளை பிடித்து இழுத்து அவற்றை அசைந்தாட செய்யும் அந்த பொம்மலாட்டக்காரனிடம் செல்ல வேண்டும். நம்மையே நாம் பற்றற்று ஆராய்ந்து பார்த்தால் நகைப்புக்குரிய விஷயங்கள் என்னவெல்லாம் நமக்குள் நடக்கின்றன என்பதை காணலாம். மற்றவர்களது விஷயங்களில் நமது நேரத்தை செலவிடாமல் நேரம் முழுவதையும் நமது இஷ்ட தெய்வத்திடம் செலவு செய்தால் ஆன்மீகத்தில் எவ்வளவு முன்னேற்றத்தை அடைய முடியும்? கைகளில் கயிற்றை பிடித்து கொண்டு ஆட்டி படைக்கும் பொம்மலாட்டக்காரன் இல்லாமல் வெறும் பொம்மைகளுக்கு என்ன மதிப்பு, என்ன முக்கியத்துவம்? நமது இஷ்ட தெய்வத்தின் மீது நமது உணர்ச்சிகள் அனைத்தையும் செலுத்துவதற்கு பதிலாக ஏன் இத்தகைய ராக துவேஷங்கள், ஏன் இவ்வளவு விருப்பும் வெறுப்பும்? உனது இஷ்ட தெய்வம் எப்போதும் உன்னுள் உரைகிறார். துன்பத்தில் தவிக்கும்போது அவர் உன்னை கைவிடுவதில்லை, ஏமாற்றத்தை அளிப்பதில்லை, துன்பத்தையும் மனச்சோர்வையும் கொடுப்பதில்லை. ஆனால் அவரை எப்படி சொந்தமாக்கிக் கொள்வது என்பதையும், அவருடன் எப்படி இணைந்திருப்பது என்பதையும், எப்படி அவருக்கு மட்டுமே உன்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்பதையும் நீ அறிய வேண்டும். துரதிருஷ்டவசமாக சில நேரங்களில் நமது இஷ்ட தெய்வத்திடம் நமக்கு போதுமான பக்தி இருப்பதில்லை. மனிதர்களை பற்றியே நாம் பல நேரங்களிலும் எண்ணுகிறோம். மனித பொம்மைகளுக்கு அடிமைகளாக இருக்கவே விரும்புகிறோம். புனிதமான ஒருவரை நமது இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்துடன் நம்மை பிணைத்து நமது ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கும் நூற்றுக்கணக்கான பொய்யான மனித விருப்பங்களை பற்றி எண்ணுவதிலிருந்து நாம் தப்பியவர்களாவோம். அவற்றையெல்லாம் கடந்து வளர்ச்சி பெறாவிட்டால் உண்மையான அன்பு மற்றும் முக்தி என்றால் என்ன என்பதை கூட நாம் அறிய மாட்டோம். முதலில் நம்மை பற்றிய நமது கண்ணோட்டமே தவறாக உள்ளது. எனவே மற்றவர்களை பற்றிய நமது கண்ணோட்டமும் இயல்பாகவே தவறாக ஆகிவிடுகிறது. கவனமாக இரு. மனதில் தோன்றும் எண்ணங்களை சிறிதும் இரக்கம் காட்டாமல் அலசிப்பார். கை பொம்மைகள் உன்மீது கண்ணுக்கு தெரியாத பிணைப்புகளை ஏற்படுத்தி அவர்களுடன் உன்னை கட்டி போடுவதை ஒருபோதும் அனுமதிக்காதே. ஒரு நாளில் நமக்கு எழும் எண்ணங்களை கவனித்தால் நமது இஷ்ட தெய்வத்திற்கு பதிலாக நூற்றுக்கணக்கான உலகியல் விருப்பங்கள் நமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஆக்கிரமித்திருப்பதை காணலாம். நாம் நமது உண்மையான இஷ்ட தெய்வத்தை பிடித்து கொள்ள வேண்டும். பொய்யான விருப்பங்கள் அனைத்தையும் உண்மையான இஷ்ட தெய்வத்தில் கரைத்து விட வேண்டும். ஆரம்ப நிலை சாதகனுக்கு அது மிகுந்த துன்பமாக இருந்தாலும் அதை தவிர வேறு தீர்வு இல்லை. உனது மனதில் ஒரு பகுதி இஷ்ட தெய்வத்துடன் எப்போதும் இணைந்திருக்கட்டும். உன்னை கவரவும் வெறுப்பு கொள்ளவும் செய்யும் அனைத்து வடிவங்களையும் மனதிலிருந்து நீக்கி அதற்கு பதிலாக இறைவனின் வடிவத்தை கொண்டு வர முயற்சி செய். பின்னர் உனது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் பற்றற்றும் உண்மையிலேயே பயனுள்ளதாகவும் ஆகும். மனச்சோர்வே ஏற்படாது. சில மனிதர்களை பற்றி எண்ணும்போது சில நேரங்களில் நீ பயம் கொள்கிறாய். சில நேரங்களில் உனக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அன்பு என கூறப்படும் வலிமையான பாலியல் கவர்ச்சி சில நேரங்களில் தோன்றுகிறது. அத்தகைய உணர்ச்சிகளை விழிப்புடனும் தீவிரமாகவும் உடனடியாக உனது இஷ்ட தெய்வத்திடம் செலுத்தினால் நீ உனது சக்திகளை சேமித்தவன் ஆவாய். மனச்சிதறல்களை தவிர்த்தவன் ஆவாய். மற்றவர்களை பற்றிய எண்ணம் எழும்போது
அதற்கு பதிலாக உனது இஷ்ட தெய்வத்தை பற்றி எண்ணுவாய். மற்றவர்களின் வடிவத்தை இஷ்ட தெய்வத்தின் ஒளி பொருந்திய வடிவத்தால் மாற்று. அதன் மூலம் உனது சக்திகள் வீணாவதை குறைக்கலாம். அது மட்டுமன்று, அப்படி செய்வது மிகப்பெரிய ஆன்மீக பயனையும் தருகிறது. நமக்கு இன்னும் உடல் உணர்வு அதிகம் இருப்பதால் தான் நாம் உடல் அளவிலேயே சிந்திக்கிறோம். யாரை பற்றியாவது பயனற்ற அல்லது ஆபத்தான எண்ணங்கள் எழுந்தால், அது கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, உனது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவாத அத்தகைய எண்ணங்களுக்கு பதிலாக உடனடியாக உனது இஷ்ட தெய்வத்தை எண்ணுவாய். ஆழ்ந்து தியானித்து இறைநாமத்தை ஜெபம் செய். இறைவனே நமது முழு கவனத்தையும் ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் தனது இன்ஸ்பயர்டு டாக்ஸ் என்னும் நூலில் அன்றாட தேவைகளுக்கு அவசியமான எண்ணங்களை இறைவனின் மூலமாகவே எண்ணலாம் என்று கூறுகிறார். மனித மனத்திற்கு படைக்கும் திறன் உள்ளது. அது எதையாவது ஒன்றை படைத்து கொண்டே இருக்கும். அந்த திறனை விழிப்புடன் நாம் சரியான வழியில் படைப்பின் உயர்ந்த நிலைகளில் செலுத்தாவிட்டால் அது கீழ்நிலைகளில் ஈடுபட்டுவிடும். சாதாரண மனிதனின் அத்தகைய ஆபத்தான செயல்களையும் படைப்புகளையும் கட்டுப்படுத்துவதற்கு அவனது சக்திகளை ஓர் உயர்ந்த குறிக்கோளை நோக்கி திருப்புவதே சிறந்த வழி. பௌதிக நிலையில் படைப்பு, மனதளவில் படைப்பு, ஆன்மீக நிலையில் படைப்பு என்ற படைப்புகள் பல உள்ளன. உயர்ந்த மற்றும் மிக உயர்ந்த நிலை படைப்புகளை நாடி ஏன் செல்லக்கூடாது? பௌதிக உலகில் நாம் மிகவும் சுறுசுறுப்புடன் ஈடுபட விரும்புகிறோம். ஆன்மீக நிலையிலும் ஏன் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடாது? 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிறந்த பக்தரும் வங்காளத்தை சேர்ந்த கவிஞருமான ராம் பிரசாதர் தனது பாடலில் இவ்வாறு கூறுகிறார்: ஓ மனமே, நான் உனக்கு இதை கூறுகிறேன். காளி தேவியை உன் மனம் போல் எப்படி வேண்டுமானாலும் வழிபடு. குரு கொடுத்த மந்திரத்தை இரவும் பகலும் ஜெபம் செய். படுத்திருப்பதை நமஸ்காரமாகவும் உறங்குவதை தேவியின் மீது செய்யப்படும் தியானமாகவும் எண்ணுவாய். சாப்பிடுவதை தேவிக்கு ஆகுதிகள் அளிப்பதாக எண்ணுவாய். காதால் கேட்பது அனைத்தும் தேவியின் பெயர்களே. எல்லா எழுத்துக்களும் தேவியின் உருவமே அன்றோ? தேவியே எல்லா உருவங்களிலும் உறைவதாக ராமபிரசாதர் ஆனந்தமாக கூறுகிறார். அங்கும் இங்கும் திரியும்போது தேவியையே பிரதட்சணம் செய்வதாக எண்ணிக்கொள். ஒவ்வொரு செயலையும் இறைவனுடன் விழிப்புடன் தொடர்பு கொள்ள செய்வதே இதன் கருத்து. மதவெறியர்களாக இருக்காதே. உருவமற்ற கடவுள் மீது தியானம் செய்ய விரும்பும் பல மனிதர்களை மேற்கத்திய நாடுகளில் நாம் காண்கிறோம். உருவமற்ற கடவுள் மீது தியானம் செய்ய படிக்கட்டுகளாக இறை உருவம் தேவை என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் கடினம். அவர்களது விஷயத்தில் நடந்தது இதுதான். எந்த பாகுபாடுமின்றி எல்லோர் மீதும் திணிக்கப்பட்ட தெய்வ புருஷரின் மீது அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்களது மனநிலைக்கு உகந்த வேறொரு தெய்வ புருஷரின் மீது தியானிக்கும்படி கோரினால் அதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆன்மீக முன்னேற்றமடைய இது அவர்களுக்கு நிச்சயமாக உதவும். ஆனால் அத்தகைய தெய்வீக புருஷரின் மீது செய்யும் தியானம் நம்மை மத வெறியர்களாக மாற்றிவிடக்கூடாது. எல்லா தெய்வீக புருஷர்களும் பரமாத்மாவின் சிறப்பு வெளிப்பாடுகளே என்பதை உணரும் வகையில் நமது பார்வை விசாலமானதாக இருக்க வேண்டும். நமது மத சண்டைகளும் கொள்கை போர்கள் பலவும் நாம் மெய்ப்பொருளின் ஓர் அம்சத்தை மட்டுமே அறிந்ததால்தான் ஏற்படுகின்றன. நாம் ஒரு நிலைக்கு முன்னேறி சென்று அந்த நிலையிலிருந்து மெய்ப்பொருளை உணர்கிறோம். நம்மை விட வேறான கோணத்திலிருந்து மெய்ப்பொருளின் வேறொரு அம்சத்தை அறிந்தவர்களுடன் சண்டையிடத் தொடங்குகிறோம். மெய்ப்பொருளின் பல அம்சங்களில் ஓர் அம்சத்தை தான் நாம் அறிந்துள்ளோம் என்பதை மறந்துவிடுகிறோம். சில உணர்வு நிலைகளில் அத்தகைய சில அம்சங்கள் உண்மைதான், ஆனால் அவையே முழு உண்மையாகிவிடாது. இருமைகளை கடந்த நிலைக்கு நாம் உயர்ந்த பிறகே மெய்ப்பொருளை உள்ளது உள்ளபடி அனுபவத்தில் உணர முடியும். அதன் பிறகே ஒவ்வொரு அம்சத்திற்கும் அவற்றிற்குரிய சரியான இடத்தை கொடுக்க முடியும். பண்டைய காலத்திலிருந்தே இந்தியாவில் இந்த உண்மையை அறிந்திருந்தனர். இந்தியாவில் மதங்களின் பெயரால் துன்புறுத்துவதும் பிரிவினைவாதம் என்ற வெறி செயலும் இருந்ததில்லை. ஒரே மாதிரியான ஆன்மீக வாழ்க்கையை எல்லோருக்குள்ளும் புகுத்துதல், இறைவனின் ஓர் அவதாரத்தை மட்டுமே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுதல் முதலிய தவறுகளை இந்தியா செய்யவில்லை. இறைவனை பற்றிய குறுகிய மனப்பான்மையே மேற்கத்திய நாடுகளில் ஆன்மீகம் அழிந்ததற்கு காரணம். இயேசுவை வணங்கும்போது நாம் இயேசுவின் உணர்வை பெறுகிறோம்.
ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடும்போது ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வை பெறுகிறோம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வழிபடும்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உணர்வை பெறுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் நம்மை இரண்டற்ற மெய்ப்பொருளுக்கு அழைத்து செல்வர். ஏனெனில் அந்த அவதார புருஷர்கள் அனைவரும் தாங்கள் அந்த பரம்பொருளே என்ற அனுபூதியை பெற்றவர்கள். ஒவ்வொரு அவதாரமும் பரம்பொருளை அடைவதற்கு ஒரு நுழைவாயில் போன்று உள்ளனர். இயேசுவின் உருவம் ஒருவரை கவராவிட்டால் இயேசுவை வழிபடுவதால் அவருக்கு எந்த பயனும் ஏற்படாது. மேலும் அவரது ஆன்மீக வாழ்க்கை முழுவதுமே தோல்வி அடைந்ததாக ஆகிவிடும். எனவே ஒருவரது மனநிலைக்கு தகுந்தபடியும் ஒருவரது குறிக்கோளை அடைவதற்கு ஏற்றவராகவும் உள்ள ஓர் அவதார புருஷரையே அவர் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய மனிதரிடம் புத்தரையோ அல்லது ஸ்ரீகிருஷ்ணரையோ வழிபடும்படி கூறக்கூடாது. அப்படி செய்தால் அவரது ஆன்மீக வாழ்க்கை தோல்வியில் முடியும். இந்த ஆழ்ந்த உண்மையை மதவெறியர்கள் பொதுவாக அறிவதில்லை. அவர்களே குருடர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களையும் குருடர்களாகவே வைத்திருக்க விரும்புகிறார்கள். உலக மதங்களின் எல்லா அவதாரங்களும் இறை தூதர்களும் ஒரே இறை தத்துவத்தின் வெளிப்பாடுகளே. எல்லோருக்கும் சேர்த்து ஒரே ஒரு இரட்சகர் தான் இருக்கிறார் என்பது கிடையாது. ஒரே இரட்சகரை எல்லோர் மீதும் திணிப்பது மிகுந்த தீமையை விளைவிக்கும். இறைவனின் அவதாரங்களை வழிபடுபவர்களிடம் மட்டுமே மதவெறி உள்ளது என்பது அல்ல. அத்வைதத்தை கடைபிடிப்பவர்களும் மதவெறியர்களாக இருக்கலாம். தேவதேவியர்கள் மற்றும் அவதாரங்கள் அனைவரும் மாயையின் விளைவுகள் என்பதால் அவர்கள் அனைவரும் பொய்த் தோற்றங்களே என்று மற்றவர்களிடம் சாதிப்பது அறிவினத்தின் உச்சநிலை. படைப்பின் எல்லா உயிரினங்களிலும் இறை தத்துவம் உள்ளுறைவதை அத்வைதிகளும் உணர வேண்டும். குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்குண பிரம்மத்தை போன்றே குணங்களுடன் கூடிய சகுண பிரம்மமும் பலருக்கு அவசியம். எல்லாவற்றையும் கடந்த பிரம்ம தத்துவத்தை அடைவதற்கு உள்ளுரையும் தெய்வீகத்தன்மையே வழி. முதலில் நம்முள் இருக்கும் தெய்வீக தத்துவத்தை அறிய வேண்டும். பின்னர் மற்றவர்களிலும் அதே தத்துவம் இருப்பதை அறிய வேண்டும். இறுதியில் பெயர், வடிவம் ஆகியவற்றை கடந்து இரண்டற்ற ஒன்றான பிரம்மத்தை அனுபூதியில் உணர வேண்டும். பிரம்மத்தை அனுபூதியில் உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே பெயர், வடிவம், குணங்கள் இவையெல்லாம் பொய்யாகின்றன. மற்றவர்களுக்கு அவ்வாறு ஆவதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பரந்த கருத்துப்படி பெயர், உருவம் முதலியவற்றை கடந்த எல்லையற்ற பரமாத்மாவே எல்லா உயிரினங்களாகவும் உயிர்களை ஆளும் ஈஸ்வரனாகவும் பிரபஞ்சமாகவும் வெளிப்பட்டுள்ளார். அந்த பரமாத்மாவே தேவதேவியராகவும் வெளிப்படுகிறார். அவரே இறைவனின் அவதாரமாக தோன்றுகிறார். எல்லையற்ற பரம்பொருள் மனதிற்கு அப்பாற்பட்டது, அதாவது அவாங் மனச கோசரம். பரம்பொருளை அனுபூதியில் உணர பார்க்கப்படும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆன்மீக சாதகன் தனது பயிற்சியை தொடங்க வேண்டும். இறைவனின் புனிதமான திருவுருவத்தையும் பெயரையும் ஏற்க வேண்டும். பரமாத்மாவின் சிறப்பான வெளிப்பாடே இறைவனின் திருவுருவம். அது நம்மை படிப்படியாக பரமாத்மாவிடம் அழைத்து செல்கிறது. இறை நாமமும் எல்லையற்ற பரமாத்மாவின் சிறப்பான வெளிப்பாடுதான். உருவம் நம்மை உருவமற்ற பரமாத்மாவிடம் அழைத்து செல்வதை போன்று இறைவனின் நாமமும் நம்மை பெயர்களற்ற பரமாத்மாவிடம் அழைத்து செல்கிறது. சாதாரண ஆன்மீக சாதகர்களாகிய நாம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நமது உருவத்தை விடாப்பிடியாக பிடித்து கொள்கிறோம். அத்துடன் புனிதமான ஆண் தெய்வ உருவத்தில் அல்லது புனிதமான பெண் தெய்வத்தின் உருவத்தில் ஆழ்ந்து பற்று வைக்கிறோம். அதுவே நம்மிடமுள்ள குறை. அத்தகைய வசதியான நிலையிலிருந்து நகர்வதற்கு நாம் சிறிதும் தயாராக இல்லை. நம்மை பற்றியதும் கடவுளை பற்றியதுமான இத்தகைய உலகியல் கண்ணோட்டத்திலிருந்து விலகி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக எந்த முன்னேற்றத்தையும் நாம் காண முடியாது. உன்னை நீ ஒரு பக்தனாக நினைப்பதும் நீ ஆண் அல்லது பெண் தெய்வத்தை வழிபடுகிறாய் என்பதும் தவறு என்று நான் கூறவில்லை. உண்மையில் அது மிகவும் நல்லது, அவசியமானதும் கூட. ஆனால் அதையே இறுதி நிலை என்று எண்ணிவிடாதே. நமது தற்போதைய நிலையில் நம்மால் பிரம்மத்தின் மீது தியானம் செய்ய முடியாது. இருந்தாலும் பாவனையால் சிறிதளவு கற்பனையாவது செய்து பார்க்கலாம். பொதுவாகவே நாம் நமது உருவத்தையும் தனித்தன்மையையும் உண்மை என்று எண்ணுகிறோம். உடலையும் மனதையும் விட வேறான ஆன்மாக்கள் நாம் என்று முதலில் எண்ணுவோம். இறைவன் என்னும் எல்லையற்ற ஒளி வெள்ளத்தின் ஒரு பகுதியான சிறிய ஒளிக்கிற்றாக நமது ஆன்மாவை எண்ணுவோம்.
ஒரு பெரிய ஒளி வெள்ளம் உன்னை பின்னால் இருந்து தாக்குவதாக திடமாக சிந்திப்பாய். உனது உடலையும் மனதையும் அதில் கரைத்துவிடு. நாம் பொதுவாக செய்யும் வழிபாடுகளில் உள்ள உலகியல் கண்ணோட்டங்களை குறைக்கும் நோக்கிலாவது இத்தகைய பாவனைகளை கைக்கொள்வோம். ஆன்மீக சாதனைகளில் தொடக்கத்தில் நாம் ஆன்மாக்கள் என்று எண்ணுவது நன்மையை தருகிறது. வாழ்க்கை என்னும் நாடகத்தில் தங்களது பகுதியை நடிப்பதற்காக ஒவ்வொரு ஆன்மாவும் மன உடலையும் பௌதிக உடலையும் தரித்துள்ளது. வாழ்க்கை என்னும் நாடகம் நன்றாக நடக்க வேண்டும். உலகியல் வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை என்னும் நாடகம் என்று எண்ணக்கூடாது. சிந்தனை உலகிலும் ஆன்மீக உலகிலும் கூட நடிக்கப்படும் அனைத்தும் நாடகங்களே. உருவ மற்றும் அருவ கடவுள் மீது பக்தி. நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி சிந்தனை உலகம் ஒன்றை படைத்து கொண்டிருக்கிறோம். அது நமது பார்வையை குறுகிய வட்டத்திற்குள் வைக்கிறது. எனது உருவம் எப்படி தோன்றியது, எனது தனித்தன்மை எங்கிருந்து தோன்றியது, இப்படி நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் நமது நான் என்னும் அகங்காரம் உருவமற்ற மெய்ப்பொருளில் கரைந்து போவதை காணலாம். இறை அவதாரங்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது பரமாத்மாவுடன் தங்களது ஐக்கியத்தை அவர்கள் அனுபவத்தில் உணர்ந்திருப்பதை அறியலாம். அவர்களது உணர்வுகளுடன் நாம் தொடர்பு கொண்டால் நாமும் நமது குறுகிய எல்லையிலிருந்து விடுபட்டவர்கள் ஆவோம். அதனால் நம்மை எல்லைக்கு உட்படுத்திய பந்தங்கள் அனைத்தும் அழிகின்றன. நாமும் எங்கும் வியாபித்திருக்கும் பரமாத்மாவை அனுபூதியில் உணர்கிறோம். நாம் சிறிய நீர்க்குமிழி போன்றவர்கள். இறைவனின் அனைத்து அவதாரங்களும் மலையளவு உயர்ந்த அலைகள். அவர்கள் தங்களது உண்மை இயல்பை முற்றிலும் உணர்ந்தவர்கள். பெருங்கடலுடன் எப்போதும் தொடர்பில் இருப்பவர்கள். நமது ஞானம் எல்லைக்கு உட்பட்டது, அசுத்தமானது. அவர்களது ஞானம் மிகவும் புனிதமானது, எல்லையற்ற உணர்வுமயமானது. மனித தத்துவத்தை பரமாத்ம தத்துவத்தில் கரைத்து விடலாம். ஆனால் முழுமையான பரமாத்ம தத்துவத்தை ஒருபோதும் மனித தத்துவத்தில் அடக்கிவிட முடியாது. அவதாரங்களுக்கு பின்னும் எல்லைக்கு உட்பட்ட நமது அகங்காரத்திற்கு பின்னும் சிறிதும் பிளவுபடாத சச்சிதானந்தம் விளங்குகிறது. நமது ஆழ்ந்த உணர்ச்சிகளின் மூலம் பிரபஞ்ச மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதன் மூலம் அதிலிருந்து ஒளி பொருந்திய இறைவனின் உருவக்காட்சி கிடைக்கிறது. அப்படி கிடைக்காவிட்டாலும் இறைவன் இருப்பதை நாம் உணரலாம். ஒரு கல்லை ஓர் ஏரியில் எறிந்தால் அதன் விளைவாக அலைகள் எழும். ஏரி அந்த அலைகளுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. ஏரியில் தண்ணீர் எப்போதும் உள்ளது. அலை எழுவதற்கு அதில் எறியப்பட்ட கல் ஒரு தூண்டுதலை கொடுத்தது, அவ்வளவே. அதேபோன்று எங்கும் பரந்த பேருணர்வு எப்போதும் உள்ளது. ஆழ்ந்து பிரார்த்தனைகள் செய்தால் அதுவே தூண்டுதலாக செயல்படுகிறது. உருவமற்ற இறைவனிலிருந்து இறை உருவங்கள் தோன்றுகின்றன. அதற்கு தீவிர பக்தி இருக்க வேண்டும். சாதகனின் வாழ்க்கையில் தீவிரத்தன்மையே ஒரு முக்கிய காரணி. ஜீவனின் ஆழ்ந்த ஆன்மதாகமே இறைவனிடமிருந்து எதிர்விளைவை ஏற்படுத்துகிறது. அதுவே உண்மையான பக்தி. ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சாதகன் முன்னேறும்போது உருவமற்றதிலிருந்து தோன்றிய உருவங்கள் அனைத்தும் மீண்டும் அந்த உருவமற்றதிலேயே கரைவதை காண்கிறான். உருவக்கடவுள் மீதுள்ள பக்தி அப்போது உருவமற்ற பிரம்மத்தின் மீது பக்தியாக மாறுகிறது. அந்த உண்மையான பக்தன் எல்லாவற்றையும் உள்ளபடியே காண்கிறான். உருவம், அருவம், இஷ்ட தெய்வம், பரமாத்ம தத்துவம் எல்லாம் அந்த அறுதி உண்மை பொருளான பிரம்மத்தின் 2 பரிமாணங்கள் என்பதை அறிகிறான். உலக பற்றுகளின் பிடிகளிலிருந்து அவனது மனமும் உடலும் விடுபட்டதால் அவை இறைவனின் தியானத்திற்கே உரியதாகின்றன. இறைவனின் எல்லா வெளிப்பாடுகளிலும் அவன் இறைவனை நேசிக்கிறான். அவனது அன்பிற்கு எல்லை இல்லை.